Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது ஒட்டன்சத்திரம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த நம்மளுடைய நெருங்கிய ஒரு சப்ஸ்கிரைபர் தான். கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 65 வயசு ஆகுது. அவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தானு மலையான் அப்படின்னு தான் அவருடைய பெயர். அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு அமானுஷ்யத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த அமானுஷ்ய சம்பவம் அவருடைய லைஃப்ல ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி, அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 11 பேர், அதாவது 11 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான் நம்மகிட்ட எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அந்த சம்பவம் என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1980 காலகட்டத்தில் நம்மளுடைய தானுமலையான், அவருக்கு வயசு அப்ப 20ங்க. தானுமலையானுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் படிப்பெல்லாம் பெரிய அளவு படிக்கிறீங்க, இந்த மரம் வெட்டக்கூடிய தொழில ஈடுபட்டு இருக்கிறாரு. அவருடைய ஈடுபாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க குடும்ப கஷ்டம், அதாவது தானுமலையானுக்கு கீழே கிட்டத்தட்ட 5 பெண் குழந்தைகளை அவங்க அப்பா எடுத்திருக்கிறாரு. அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானுமலையானுடைய அப்பா இறந்துட்டாரு. தானுமலையானுக்கு கீழே, அதாவது அவருக்கு கீழே 5 பெண் குழந்தைகள் இருக்கிறதுனால குடும்ப வறுமையின் காரணமாக அவரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு. கிட்டத்தட்ட 12 வயசுல அவர் வேலைக்கு இறங்கிடுறாரு. அது வரைக்கும் அவர் படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகவே இல்லைங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அவர் இந்த மரம் வெட்டக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட அவரும் வேலைக்காக போக ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி போய் கிட்டத்தட்ட வருஷங்கள் ஓடி போயிருது. ஒரு 20 வயசுங்க, அதாவது 1980 காலகட்டத்தில் இந்த ஒட்டன்சத்திரம் பக்கத்துல நிறைய மலைகள் இருக்குது. இந்த மலைகள்ல விறகு வெட்ட போறது, மரம் வெட்ட போறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1980 காலகட்டத்தில் ரொம்பவே ஃபேமஸா இருந்திருக்கிறாங்க. அதுவும் ஃபாரஸ்டுக்கு தெரியாம அந்த மரங்களை வெட்டுறது, வாங்குறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஃபாரஸ்ட் கண்டும் காணாமலும் விட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மரம் வெட்டக்கூடிய இடங்களுக்கு அந்த போலீஸுக்காரங்களால போகவே முடியாதான், அதாவது ஃபாரஸ்ட் ஆபீசரால போக முடியாது. அப்படி போக முடியாததுனால இவங்க வெட்டி எடுத்து வைக்கும்போது இவங்களுக்கு போறதுக்கான வழித்தடங்கள் அமைக்கப்படுதுங்க. அதனால அவங்களும் கண்டுக்கிறது கிடையாது. சரி, கூடி போனா அங்க ஒரு 10-15 மரத்தை வெட்டுவானுங்க, அதோட போயிடுவானுங்க அப்படிங்கறது மாதிரி விட்டுருவாங்க. அதனால இவங்க அந்த மலைகள்ல நிறைய இடங்களை தேர்ந்தெடுத்து, அதுவும் அடர்த்தியா இருக்கக்கூடிய பகுதியை தேர்ந்தெடுத்து மரங்கள் வெட்டுறது, அந்த மரங்களை அதை எப்படி கச்சிதமா கீழே கொண்டு வர்றது அப்படிங்கறது மாதிரியான வேலைகள் எல்லாமே பார்ப்பாங்களாம். என்ன அப்படின்னா, மரங்களை வெட்டிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இங்க ஒரு 10-12 பேர் தாங்க மொத்தமா இருக்கிறாங்க, ஒரு டீம் மாதிரி. அதுல கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர்கள் பெரிய ஆட்கள், அதாவது கொஞ்சம் வயசுக்கு மூத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 40-45 வயசு இருக்கக்கூடிய நபர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு கீழே இந்த 30 வயசான பசங்க, அதன் பிறகு 20 வயசான பசங்கன்னு சொல்லிக்கிட்டு இவங்க மொத்தம் 12 பேர். இவங்களை கொண்டு போய் விடுறது, அங்க உள்ள வேலைகளை கவனிக்கிறது, இவங்களுக்கான சாப்பாடு, இது எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்கறது ஒரு ஜீப் டிரைவருங்க. அவர் ஜீப் தான் ஓட்டிட்டு இருக்கிறாரு. அவருடைய வண்டியில தான் இவங்க காலையில 4:30 மணிக்கு கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது அடர்ந்த காட்டுக்குள்ள போய் அந்த மரத்தை வெட்டி கீழே கொண்டு வரக்கூடிய வேலைகள் பார்ப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய டூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கவட்டை கம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கம்புகள் வச்சிருக்கிறாங்க. மரம் இருக்கக்கூடிய வாள் மற்றும் அந்த அருவா, கத்தி எல்லாமே இருக்குமே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த கோடாரி அது இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த காலத்துல இருக்கிறது மாதிரியான மிஷின்ஸ்கள்லாம் அந்த டைம்ல கிடையாதுங்க. எல்லாமே கை வேலைப்பாடுகள் தான். அந்த மாதிரி இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு காடை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுவும் ஒரு அடர்ந்த காடு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இந்த மலை அடிவாரத்துல இவங்க போய் சேரணும். அப்படி அவங்க போறதுக்காக ஒரு நாள் நள்ளிரவு கிளம்புறாங்க. எப்பவும் போகக்கூடிய மலைகளுக்கு போகாம இது கொஞ்சம் புதிய மலை அப்படின்னு சொல்லப்படுது. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. என்ன அப்படின்னு
பாத்தீங்கன்னா இவங்க ஊர் கோவில், அதாவது யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா கருப்பன், முனீஸ்வரன், ஐயனார் 3 தெய்வங்களையும் ஒரே கோவில்ல வச்சிருக்காங்க. அந்த தெய்வத்துக்கு கற்பூர தீபம் எல்லாம் ஏற்றி அங்குள்ள பூஜைகள் எல்லாமே முடிச்சுக்கிட்டு தாங்க இவங்க அங்க இருந்து கிளம்புவாங்க. அதே மாதிரி கிளம்பவும் செய்யறாங்க. அப்படி கிளம்பும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்பூரத்தை ஏத்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமியுடைய சன்னதியில அந்த கற்பூரம் என்ன ஆகுது அப்படின்னா டக்குன்னு ஃபர்ஸ்ட் பத்த வைக்கும் போதே காற்றடிச்சு அணைஞ்சிருதுங்க. 2வது பத்த வைக்கிறாங்க, அப்பவும் அணைஞ்சு போயிருதுங்க. என்னடா ஒழுங்கா பத்த வைடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரியவர் கத்துறாரு. ஒரு சின்ன பையன் தாங்க இதை பண்றான். தானும் விளையான்னு ஒதுங்கியே நிக்கிறாரு. அந்த நேரத்துக்கு அந்த 3வது தடவை அந்த கற்பூரத்தை பத்த வைக்கும் போது அந்த கற்பூரம் திடீர்னு, அதாவது வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய கற்பூரம் சிகப்பு கலருக்கு மாறுதுங்க. இதை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய என்னடா கற்பூரம் சிகப்பு கலருக்கு மாறுது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இது ஏதோ புது கற்பூரம் மாதிரி இருக்குது, அப்படி பத்த வைக்கும் போது சிகப்பு கலர்ல மாறுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அந்த கற்பூரத்தை பத்த வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த கற்பூரம் ஒரு பாதி அளவு வரும்போதே அப்படி அணைஞ்சு போயிருது. அது மட்டும் இல்ல அது சிகப்பு கலர்ல இருக்கிறதையும் பாக்குறாங்க. ஆனா அதை அவங்க பெருசா எடுத்துக்கல. அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்கள கூட்டிட்டு போகிறதுக்காக அந்த ஜீப்பும் நிக்குதுங்க. ஜீப்ல ஏறிடுறாங்க. கிட்டத்தட்ட 12 பேர், அந்த ஜீப்ல இருக்கக்கூடிய டிரைவரோட சேர்த்து 12 பேர் இருக்கிறாங்க. இந்த 12 பேருமே அங்க இருந்து கிளம்பவும் செய்யறாங்க. எங்க அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியான அந்த இடத்துக்கு, ரொம்பவே அமானுஷ்யம் நிறைந்து போன அந்த காட்டுப்பகுதியை தாங்க இவங்க தேடி போயிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா நேர அந்த காட்டுக்குள்ளையும் போயிடுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட அடிவாரத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் மேல நடக்கணுங்க. இவங்களும் நடந்து போயிடுறாங்க. இவங்க காலையில அந்த இடத்துக்கு போய் சேரும்போது கரெக்டா மணி பாத்தீங்கன்னா ஒரு 5:30 மணிங்க. இவங்க அந்த 1.5 கிலோமீட்டர் மேலே ஏறி போய் அங்க போய் பார்க்கும்போது ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்பவே காடு பிடிச்சி அடர்ந்து போய் இருக்குதுங்க. சரி, இந்த காடுகளை விலக்கி வழித்தடங்களை ரெடி பண்ணி அதன் பிறகுதாங்க இவங்க மரத்தையே வெட்ட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி அப்பவும் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த வழித்தடத்தை கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிளியர் பண்ணும்போது என்ன ஆச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மரம், செடி, கொடி எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட காலையில ஒரு 9:30 மணி ஆயிருதுங்க. அதை கிளியர் பண்ணி வரும்போது அந்த நேரத்துக்கு இவங்க வெட்டி போட்ட அந்த சருகுகள் திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு அப்படி அணையுது. அதாவது என்ன அப்படின்னா லைட்டா தீப்பிடிக்கும், அப்படியே அணைஞ்சு போயிடும், மறுபடியும் தீப்பிடிக்கும், அணைஞ்சிடும். ஆனா இது யாருமே பத்த வைக்கிறது கிடையாது. தானாக தீப்பிடித்து தானாகவே அணையும் ஆரம்பிச்சிருக்குங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அது இந்த மூலிகை செடிகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைச்ச இவங்க சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கிளியர் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பார்க்கக்கூடிய மரங்கள் எல்லாமே பெரிய பெரிய மரங்கள்ங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துக்கு இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்கள் கூட போகாத ஒரு காடு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, தேன் எடுக்கிறதுக்கு கூட அங்க ஆள் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான அந்த இடத்துல தேன் கூடுகள் நிறையவே இருக்குதுங்க. அந்த ஏரியாக்குள்ளாடி அந்த மரங்கள் அடர்ந்து போய் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய தேன் கூடுகள் இருக்குது. அதே மாதிரி இவங்களும் அந்த தேன் கூடுகளை என்ன பண்றாங்க அப்படின்னா நெருப்பு கட்டி அதை கட் பண்ணி எடுக்கக்கூடிய வேலையும் பாக்குறாங்க. ஏன்னா தேனுக்கு தேனும் கிடைச்சிடும் இல்லையா அப்படின்னு சொல்லி தேன்களையும் இவங்க சேகரிச்சு வச்சுக்கிடுறாங்க. அதன் பிறகு மரங்களுடைய அந்த கிளைகளை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொன்றா வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு மணியும் அப்படியே கொஞ்சம் டைம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 12:30 மணி ஆகுதுங்க. அந்த நேரத்துக்கு அந்த டிரைவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா கீழே இருந்து நிறைய சாதனங்களை மேல கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சாப்பாட்டுக்காக கஞ்சி வைக்கிறது வழக்கங்க. அந்த இடத்துக்கு எந்த இடத்துக்கு வேலை போனாலும் கஞ்சி வைப்பாங்க. அந்த மாதிரி அவர் கஞ்சி வைக்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு மண்பானை நிறைய தண்ணீர் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த மண்பானையில இருக்கக்கூடிய தண்ணீரை போய் ஒரு நபர் பேசிக்கிட்டே, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நபர் தாங்க, பேசிக்கிட்டே அந்த தண்ணீரை எடுத்து அப்படியே வாயில ஊத்துறாரு. அப்படி வாயில ஊத்தும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா மனிதனுடைய ரத்தம் என்ன கலர்ல இருக்குமோ அந்த கலருக்கு அந்த தண்ணீர் மாறி அப்படி ரத்த கலர்ல அப்படியே வடியுதுங்க. இதை பார்த்துக்கிட்டு நிக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா இவர்கிட்ட பேசினார் இல்லையா, அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா டே என்னடா ரத்தத்தை குடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவே அப்பந்தாங்க அந்த நபர் அப்படியே அந்த கப்பை பாக்குறாரு. கப்பு ஃபுல்லாவே அந்த பிளட் மாதிரி இருக்குங்க. டப்புன்னு துப்பிடுறாரு. துப்பிட்டு பார்க்கும்போது பானைக்குள்ளாடி அவ்வளவுமே ரத்தமா இருந்திருக்குங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமான பயம் வந்துருது. என்னடா இது ரத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பானையில இருக்க தண்ணீரை மொத்தமா கவுத்துறாங்க. கவுத்தும் போது அவ்வளவுமே ரத்த வெள்ளமாட்டு தாங்க அந்த இடத்துல போயிருக்குது. இதை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. இது என்னது ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுல ஏற்றவும் வயசுக்கு மூத்த ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது ரத்தம்லாம் கிடையாதுப்பா, சுண்ணாம்பு மற்றும் மஞ்சள் இருக்குது இல்லையா, அதை இவங்க மேல கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா வெத்தலை பாக்கு போடக்கூடிய பழக்கம் அங்க 4-5 பேருக்கு இருக்குது. அதனால அந்த பாக்கு வெத்தலை போடுறதுனால சுண்ணாம்பு கண்டிப்பா வச்சிருந்திருப்பாங்க. அந்த சுண்ணாம்பும் எல்லாமே சேர்த்து இந்த பானைக்குள்ள போட்டு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கொண்டு வந்த மஞ்சள் தூள், மிளகுத்தூள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே உள்ளதான் இருந்திருக்குது. அதுல இந்த மஞ்சள் தூளுடைய ஒரு பகுதி ஓட்டை விழுந்திருக்குது. அந்த மஞ்சள் தூளும் அதுக்குள்ள இருந்திருக்குது. அதுவும் அந்த சுண்ணாம்பும் அந்த பானையில
பானையில ஒட்டிக்கிட்டு இருந்ததுனால தண்ணீரை நீங்க ஊற்றும் போது வெள்ளையா தான் இருந்திருக்கும். அது நேர போக்குல கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணணும். அதாவது சுண்ணாம்பு மற்றும் மஞ்சள் பொடியை சேர்த்து தண்ணீர்ல கலக்கணும் அப்படின்னா ரத்தம் மாதிரியான அந்த தண்ணீர் சிவப்பு கலர்ல மாறுறத நம்மளால பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த சம்பவம் அந்த இடத்துக்குள்ளாடி நடந்திருக்குது அப்படிங்கிறது மாதிரி அந்த பெரியவர் சொல்றாரு. சரி, அந்த பானையை நீட்டா கழுவிட்டு வேற தண்ணி ஊத்தி வைங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க கேன்லயும் தண்ணி மேல கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா சாப்பாட்டுக்கு தண்ணி வேணும், எல்லாத்துக்குமே இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு வாங்குறது எல்லாம் தண்ணி வேணும் இல்லையா, அதுக்காக மேல கொண்டு வந்திருக்கிறாங்க. மரக்கிளைகள் வந்து வெட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. மணியை பாக்குறாங்க, மணி ஒரு 12 மணி தாங்க. மறுபடியும் அந்த பானையில தண்ணியை ஊத்தி மறுபடியும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த சிகப்பு கலர் எதுவுமே வரல. சரி, இது அந்த பெரியவர் சொன்னது மாதிரியான சம்பவம் தான் இதுக்குள்ளாடி நடந்திருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இதை விட்டுறாங்க. மரக்கிளைகள் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெட்ட டைம் போறதே தெரியலைங்க. கரெக்டா அந்த 12 மணிலிருந்து 1 மணி ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 2 நாட்களை அவங்க அங்க கழிச்சது மாதிரி இருந்துதான். அந்த அளவுக்கு இவங்க அந்த வேலையை பார்த்துருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மரங்களுக்கு சுத்தி வெற்றிலை வைத்து பாக்கு வைத்து அதன் பிறகு கற்பூரம் ஏற்றி அதன் பிறகு தாங்க அந்த இடத்துல அந்த மரத்தை வெட்டுவாங்க. ஏன், இது ஒரு ஐதீகமா அவங்க வச்சிட்டு இருக்கிறாங்க, அதனால அதை பண்ணுவாங்க. அப்படியே 5 மரத்துக்கு தாங்க இவங்க அந்த ஐதீகம் பார்த்து செய்யறாங்க. ஆனா சம்பவம் என்ன அப்படின்னா, 5 மரத்தையும் 12 மணிக்கு முன்னால கிளைகளை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கிளைகள்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த 12 மணிங்கிறது 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இவங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம் பாஸ் ஆகவே இல்லைங்க. ரொம்ப டைம் எடுத்திருக்குது. அதாவது ஒரு 2 நாள் வேலை செய்தா இந்த மாதிரி டைம் எடுக்குமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்குது. இருந்தாலும் அவங்க சரி வேலை நம்ம ஸ்பீடா பண்ணிட்டு இருக்கிறோம், அதனால நமக்கு அது தெரியல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க. சரி, நீங்க வந்து கஞ்சியை குடிங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபர் வந்து கஞ்சியை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. இவங்களும் கீழே இறங்கி கஞ்சி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கஞ்சி குடிக்கும்போது, அதாவது ஒரு ஆப்ப கஞ்சி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஊத்தி குடிப்பாங்களாம். அது கொஞ்சம் ஆற வச்சு அப்படி குடிப்பாங்க. அப்படி குடிச்ச உடனே இவங்களுக்கு வயர், அதாவது நெஞ்ச அளவுக்கு, அதாவது கழுத்து அளவுக்குன்னு சொல்லலாங்க, அந்த அளவுக்கு வந்து அப்படி ஃபுல்லான மாதிரி இருக்கு. என்னடா ஒரு இதானே குடிச்சோம், இந்த மாதிரி ஃபுல்லாயிடுச்சு நம்ம வயறு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பானையில ஏகப்பட்ட கஞ்சிகள் இருந்துகிட்டு இருக்குங்க. என்னடா இது இவ்வளவுதான்டா குடிச்சோம், எப்பவுமே ஒரு பானை கஞ்சி நமக்கு காணாதே, இந்த அளவுக்கு நம்ம குடிச்சு பழக்கமே இல்லையா, நிறைய குடிப்போமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. சரிப்பா, உங்களுக்கு வயறு ஃபுல் ஆயிடுச்சு இல்லையா, நீங்க அடுத்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மகேந்திரா ஜீப் ஓட்டக்கூடிய அந்த நபரும் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த சாதனங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துக்கு இனி ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணியை பார்க்க சொல்றாங்க. இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும்போது மணியை பார்க்க சொல்றாங்க. மணி ஒரு 3:30 மணி ஆகுதுங்க. இங்க ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தி மலைகளா இருக்கிறதுனால ஒரு 10 மணிக்கு மேலதாங்க அந்த இடத்துக்குள்ளாடி வெயிலுடைய வெளிச்சமே விடும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு மேல அந்த இடம் இருட்டாயிருங்க. ஆனா இவங்க வேலை செய்துட்டு இருக்கும்போது அந்த இடம் இருட்டாயிட்டே போகுது. அப்ப இவங்க நினைக்கிறாங்க, மணி எத்தனை ஆச்சு பாருப்பா, மணி எத்தனை ஆச்சு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு டிரைவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவருக்கு மட்டும்தாங்க டைம் பார்க்கவும் தெரியும், வாட்சியும் அவர் தான் கட்டி இருக்கிறாரு. அதனால அவர்கிட்ட கேட்கும்போது மணி 3 ஆகுது, 3:30 ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆனா டைம் வந்து நிறைய போயிட்டே இருக்குதுங்க. இவங்க நிறைய வேலை பார்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த மரங்கள் வந்து 5 மரங்களுக்கு தானே பூஜை இட்டாங்க. அதன் பிறகும் ஒரு 5 மரத்துக்கு கூட பூஜை இட்டு இந்த சைடு கிளைகளை வெட்டி அந்த விறகுகளை தனியா மாத்தி சருகுகளை தனியா மாத்தி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடம் கிளியர் ஆன பிறகுதான் மரங்களை இவங்க வெட்டுவாங்க. அதாவது கீழே மூட்டில இருந்து வெட்டிக்கிட்டு அதை வந்து ஒரு 10 அடி சைஸ் பீஸாட்டு மாத்தி சிமந்து தாங்க கொண்டு போனோம். அதுக்காக தான் இந்த கவளி கம்பு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை வழியில வந்து இந்த மாதிரி நாட்டி வைப்பாங்களா, நாட்டி வச்சுட்டு அந்த கவளி கம்பை பிடிச்சிருப்பாங்க, அதுல இறக்கி வைக்கிறதும் அங்கிருந்து தூக்கிட்டு போறதும் இந்த மாதிரியான வேலைகள்ல தான் அந்த மரங்களை கீழே கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாம மரங்கள் எல்லாமே கீழே வந்த பிறகுதான் வண்டியை வர வச்சு, அதாவது அவங்களுடைய டிம்போவை வர வச்சு அதுல ஏத்திக்கிட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி செய்யறதுக்காக அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வேகமா இன்னும் ஒரு 5 மரத்துக்கு பூஜையை போடுறாங்க. அந்த பூஜை போடக்கூடிய மணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4:30 மணிங்க. இந்த 4:30 மணிக்கு பூஜையை போடுறாங்க. சரி, அந்த கிளைக்கம்போல நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெட்டும், நாளைக்கு வந்து மரத்தை வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க எல்லாருமே ரெடி பண்ணி வேலையை முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க எப்பவும் சரி ஒரு 5 மணி அப்படின்னா அந்த மலையை விட்டு கீழே இறங்கிடுவாங்க. அதே மாதிரி மணியை பாக்குறாங்க, மணி 5 ஆகுது, சரி நம்ம கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வெளியே வந்துடுறாங்க. ஆல்ரெடி அந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கிறதுனால வெளியில வந்த பிறகுதான் வெளிச்சத்தினால இடம் தெரியும். வானம் கூட இருட்டா தான் இருக்குது, ஒரு நட்சத்திரம் கூட இல்ல, மலை மேகம் ஒருவேளை இருட்டிட்டு இருக்குது போல அப்படிங்கறது மாதிரி நினைச்சிட்டு தாங்க இவங்க வெளியே வர்றாங்க. வெளியே வந்து பார்க்கும்போது பயங்கர இருட்டா இருக்குது. என்னடா இது இவ்வளவு இருட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீப்பந்தங்களை பத்த வைக்கிறாங்க. வரிசையா நடக்கிறாங்க இந்த 12 பேரும். அங்க இருக்கக்கூடிய அந்த பொருளெல்லாம் வந்து அங்கேயே சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டு இவங்களும் அங்க இருந்து கிளம்பி கீழே அடிவாரத்துக்கு வர்றாங்க. ஜீப்ல ஏறுறாங்க, உட்காடுறாங்க. வண்டியும் வீட்டுக்கு வந்து சேருதுங்க. அதாவது எப்பவும் சரி அந்த கருப்பன் மற்றும் முனீஸ்வரன் ஐயனார் கோவில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோவிலுக்கு முன்னாடி தாங்க வண்டியை கொண்டு நிப்பாட்டுவாங்க. அதே மாதிரி வண்டியை கொண்டு நிப்பாட்டிக்கிட்டு நபர்களை எண்ணுறாங்க. அதுல ஒரு நபர் மிஸ்ஸிங்க.
அந்த நபர் அந்த கூட்டத்துல இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல தான் தெரிய வருது. என்னடா இது, அவன் எங்கடா போனா, அந்த நபருடைய பேரை சொல்லி அவன் எங்க போனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த நபர் அந்த வண்டியில வரவே இல்லைங்க. ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் வாங்க, அவன் வழியில தான் வந்துட்டு இருக்கணும், நம்மளும் ஓடி போய் கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜீப்பை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வர்றாங்க. இந்த 6 பேர்ல ஒருத்தர் நம்மளுடைய தானுமலையாருங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கும் போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது, அதாவது இவங்க மேலேயே போயிட்டாங்க, அந்த காட்டு மரங்களை வெட்டின அந்த இடத்துக்கே போயிடுறாங்க. அங்க போய் பார்க்கும்போது இந்த நபருடைய பேரை சொல்லி அழைக்கிறாங்க. வழியிலேயும் எங்கேயும் காணல. இந்த மாதிரி காட்டுக்குள்ள எங்க தொலைஞ்சு போனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடம் ஃபுல்லாவே தேடுறாங்க. அதை தாண்டி மேல் மலைக்கு போக முடியாது, அது ரொம்ப கடினமான ஒரு ஏற்றம் உள்ள ஒரு மலையா இருக்குது. அதனால அங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க கீழே தான் இறங்கி இருக்கணும். ஆனா வழி 2 இருக்குங்க. இந்த ஊருக்கு போறதுக்கு 2 வழி இருக்குது அங்க இருந்து. ஒருவேளை இவன் 2வது வழியில போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் இவங்க கீழே இறங்கி ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட வரலைங்க. அந்த மரங்கள் வெட்டின இடத்துல இருந்து ஒரு கூடி போனா ஒரு 300-350 மீட்டர் கீழே வரும்போது திடீர்னு ஒரு கதறல் சத்தம் அந்த காட்டுப்பகுதிக்குள்ளாடி இருந்து கேட்குதுங்க. அந்த காட்டுப்பகுதியிலிருந்து கேட்கும்போது இவங்க அரண்டு போயிடுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த சத்தம் ஒரு பெண்ணுடைய குரலுங்க. இது என்னடா பொண்ணுடைய குரல்லாம் கேட்குது, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க மேலேயே போகலைங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரியான சத்தங்கள் கேட்டால் இவங்க போறது கிடையாது. அங்கிருந்து உடனே விலகி போவதற்கு தான் வழியை பார்ப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் கீழே வந்துடுறாங்க. கீழே வந்துட்டு ஜீப் எடுத்துக்கிட்டு அந்த செகண்ட் ரூட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த வழியில தன்னுடைய வண்டியை வேகமா விட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வழி ஃபுல்லாவே தேடுறாங்க. அந்த நபர் வரவே இல்லை, அந்த நபரை காணவே இல்லைங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஊருக்குள்ளே வந்துடுறாங்க. ஊருக்குள்ள வந்து விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த நபர் காணவே இல்லை, அவன் எங்க போனான்னு தெரியலையே, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு, அவங்க குடும்பத்துக்கு எல்லாமே அந்த விஷயங்கள் தெரிய வருது. எல்லாரும் கதற ஆரம்பிக்கிறாங்க, எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கும். அந்த நபர் தான் காணாம போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அதன் பிறகு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து அதாவது இந்த மரம் வெட்டக்கூடிய சம்பவத்தை எடுத்துக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களும் சேர்ந்து உள்ள மாட்டிக்கிடுவாங்க. அதனால வெயிட் பண்றாங்க. மறுநாள் காலையில விடியுது, அந்த நபர் வரவே இல்லை. அதே மாதிரி அந்த முனீஸ்வரன் மற்றும் கோவிலுக்கு பூஜை இட்டு இந்த மாதிரி பையனை காணல, சீக்கிரம் காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்டு பாக்குறாங்க. அப்பவும் அந்த கற்பூரம் சிகப்பு கலர்ல மாறுது. அதையும் அவங்க வந்து பெருசா எடுத்துக்கல, நேத்தைக்கும் இப்படிதானே ஆச்சுது, அப்படியே அதை அப்படி விட்டுறாங்க. விட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க இந்த நபரை தேடி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கணும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, 3 பேர் தேன் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி மலைக்கு போயிருந்தாங்க. அதுல 2 பேர் தான் வீட்டுக்கு வந்தாங்க, ஒருத்தர் வரவே இல்லை அப்படின்னு ஒரு பொய் கம்ப்ளைண்ட அங்க கொடுக்கறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து என்ன அப்படின்னா, மரம் வெட்டினதாட்டு இல்லைங்க, தேன் எடுத்ததாட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுவும் ஆல்ரெடி இவங்க தேன் வேற எடுத்திருந்தாங்க இல்லையா, அதனால அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அதுவும் ரொம்ப ஈஸியா இருந்திருக்குது. அப்படி போய் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்காரங்க, அதாவது ஃபாரஸ்ட் ஆபீஸுக்கு சொல்லப்பட்டு அவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த நபர் கிடைக்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 7 நாட்கள் வந்து அப்படியே ஓடி போயிருது. ஆனால் அந்த நபர் கிடைக்கவே இல்லை. அவன் எங்க போனா, என்ன ஆனா, அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியவே இல்லைங்க. சரி, நம்ம இப்படியே இருந்தா முடியாது, நம்ம வேலையை நம்ம பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ அந்த டிரைவரோட சேர்த்து 11 பேர் இருக்கிறாங்க. இந்த 11 பேரும் அந்த காட்டுக்குள்ளாடி மறுபடியும் மரம் வெட்டுறதுக்காக கிளம்புறாங்க. அப்படி போன நபர்கள் கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் ஒண்ணு அங்க பாக்குறாங்க. இவங்க கிட்டத்தட்ட அந்த 10 மரங்களுக்கு வந்து கிளைகள் கம்பு எல்லாம் இருந்ததெல்லாம் வெட்டி இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் இப்ப கிளை முளைத்து இலைத்தலையோட இருக்குதுங்க. அரண்டு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கிளை கம்பு வளர்ந்து அந்த குலையெல்லாம் சேரணும் அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாசமாவது எடுக்கும். ஆனா இங்க கிட்டத்தட்ட 7 நாள் முடிந்து 8வது நாள் இந்த சம்பவம் அங்க நடக்கிறத இவங்க பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒருவேளை இந்த காட்டுக்குள்ள அந்த மாதிரி தன்மை இருக்குமோ, டக்குன்னு வளரக்கூடிய தன்மை. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே கொஞ்சம் பெருசாகவே தாங்க இருந்திருக்குது. ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா, பூஜை கீஜை ஒன்றும் போடலைங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் மரம் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா 12 மணிக்கு கஞ்சி வச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு அடுத்த சம்பவம் அந்த இடத்துல நடக்குது. ஏற்றம் ஒரு மரத்துடைய உச்சி பகுதியில இருந்து கிளைக்கம்பை வெட்டிக்கிட்டு இருந்த ஒரு நபர் திடீர்னு கீழே விழுந்து அந்த ஸ்பாட்ல ரத்த வெள்ளத்துல துடி துடிச்சிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மற்ற 10 பேரும் சேர்ந்து அந்த நபரை எடுத்துட்டு கீழே வர்றாங்க. அதாவது ஜீப்புக்குள்ள கொண்டு ஏத்தும் போது அவருடைய உயிர் பிரிஞ்சிருது. உடனே அவங்க ஹாஸ்பிட்டலும் கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, அந்த நபர் வண்டியிலே இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற விஷயம் அங்க தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்லையும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அவர் இறந்துட்டாரு, நீங்க பாடி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி பாடியை எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஊருக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. ஊருக்குள்ள கொண்டு வந்து இந்த மாதிரி மரத்துல
வந்து கீழே விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு அவருடைய இறுதி சடங்கு மரியாதைகள்லாம் நடத்தப்படுதுங்க. கிட்டத்தட்ட 6-7 நாட்கள் இவங்க அந்த காட்டுப்பகுதிக்கே போகல. சரி, நம்ம இன்னும் இப்படி இருந்தா முடியாது, நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்தாதான் நம்மளுடைய கஞ்சிக்குடி ஓடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஜீப் டிரைவர் தாங்க சொல்றாரு. இதை கேட்ட உடனே சரி நமக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வேலைக்காக இவங்க 10 பேர் கிளம்புறாங்க. 2 பேர்ல ஒருத்தர் காணாம போயிட்டாரு, ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கருப்பசாமி மற்றும் முனீஸ்வரன் அதன் பிறகு ஐயனார் இருக்கிறார் இல்லையா, அந்த கோவில்ல இருந்து சில எலுமிச்சங்கனிகளையும் தேங்காய்களையும் வாங்கிக்கிட்டு போறாங்க. எதற்காக அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தீய சக்திகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நமக்கு காப்பாற்றி விடுவார் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க வாங்கிக்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய சில இடங்கள்ல அந்த பொருட்களை அங்கங்கேயா வைக்கிறாங்க. வச்சுக்கிட்டு இவங்க வேலையும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வேலை ஆரம்பிக்கிறது கரெக்டா காலையில 6-6:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துல இவங்க வாங்கிட்டு போன தேங்காய்கள் இருக்கு பாத்தீங்களா, அது டப்பு 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 டப்புன்னு உடைஞ்சி அந்த தேங்காய் அங்கங்கே சிதறி விழுந்துருக்குங்க. இவங்க ஏதோ பாம்பு அடிச்ச மாதிரி அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த எலுமிச்சங்கனிகள் கூட பிஞ்சு நொறுங்கி போய் கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. என்னடா இது ஒரு அதிசயமா இருக்குது, இங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, நம்ம இந்த காட்டை விட்டு முதல்ல வெளியேறிடணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜீப் டிரைவர் இருக்கிறார் பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மொத்த கான்டாக்டே அவர் தான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த மரத்தை நம்ம கீழே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 1 மாசம் சம்பளம் 1 நாள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. இது ஏன் சொல்றாரு, எதுக்கு சொல்றாரு அப்படிங்கறத வந்து இவங்களுக்கு தெரியல. ஆல்ரெடி இந்த 2 பேர் ஒருத்தர் காணாம போனாரு, ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு. இந்த இடைவெளியில பார்த்தா ஒரு 15 நாள் இவங்களுக்கு வேலை இல்லை, வீட்டுல வேற கஷ்டம். இவர் இந்த வார்த்தை சொன்னோன்னா என்னையா சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் தாங்க சொல்றாரு என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மரங்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான மரம். இந்த மரத்துல ஒரு பீஸ், ஒரு 10 அடி பீஸை கொண்டு போனா வரைக்கும் உங்களுக்கு 1 மாத சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. அப்ப நீங்க எத்தனை பீஸ் கொண்டு போவீங்க அப்படின்னு கேட்டோன்னா இவங்களுக்கு அந்த காசு கிடைக்கக்கூடிய ஆர்வத்தினால இவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, மொத்தமாட்டு அந்த மரங்களை வெட்டக்கூடிய வேலைக்கு அப்படியே இறங்கிடுறாங்க. இந்த இறந்து போன கதையெல்லாம் 2வது, தேங்காய் வெடிச்சதுலாம் 2வது அப்படின்னு சொல்லி இறங்குறாங்க. மரங்களை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை ஆல்ரெடி கிளைக்கம்புகள் வந்து வெட்டப்பட்டு முதல்ல டக்குன்னு வளர்ந்துருந்தது இல்லையா, இந்த தடவை லைட்டா தாங்க வளர்ந்துருந்துருக்குது. சரி, இனி மரத்தை நம்ம சாச்சிருவோம், மரத்தை சாச்ச பிறகு எப்படி வளருதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இவங்களும் வேக வேகமா மரங்களை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. மரம் கிட்டத்தட்ட ஒரு மத்தியானம் வேலைக்கு முன்னால ஒரு 5 மரங்களை இவங்க சரிச்சிடுறாங்க, கீழே வெட்டி போட்டுடுறாங்க. வெட்டி போட்டது மட்டும் இல்லாம அந்த மரங்களை பீஸ் ஆட்டு, அதாவது 10 அடி பீஸுக்கு வால் வச்சு அறுக்கணுமா, அந்த மரங்களை அறுத்து அங்கேயே செட் பண்ணி வச்சிடலாம், வச்சுக்கிட்டு நாளைக்கு நமக்கு மரங்களை கீழே சுமந்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஆனா அந்த ஜீப் டிரைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல நம்ம இன்னைக்கு நைட்டும் பகல் இங்க வேலை செய்யறோம், அதுக்கான நெருப்பை மூட்டுறோம், முதல்ல மரத்தை எல்லாத்தையுமே கட் பண்ணுங்க, மரத்தை எல்லாமே வெட்டி கீழே போட்டுட்டு அதன் பிறகு அந்த பீஸா கட் பண்ணக்கூடிய வேலையை நைட்டு பார்ப்போம், காலையில இந்த லோடு அவ்வளோத்தையும் நம்ம கீழே கொண்டு போயிடுவோம், அதன் பிறகு நம்ம இங்க வர வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஆனா அந்த இடத்துல என்ன சூட்சமத்தோட அந்த டிரைவர் சொன்னாரு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு புரியல. ஆனா காசு கிடைக்கும், அதிகமா கிடைக்கும், நம்ம கொஞ்சம் டெவலப் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்த நம்மளுடைய தானுமலையானுடைய அந்த டீம் கிட்டத்தட்ட 9 பேர் அப்படின்னு சொல்லலாம். 10ஆவதான நபர் இந்த ஜீப் ஓட்டக்கூடியவர் தான். அவர் இந்த மரம் வெட்டுறதுக்கெல்லாம் நிக்க மாட்டாரு, மரங்களை வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி வேலையை பார்க்கக்கூடியவருங்க. அவர் இந்த விஷயத்த சொன்ன உடனே இவங்களும் மரங்களை வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் நைட்டு அந்த இடத்துல நெருப்புகளை மூட்டப்பட்டு அந்த இடத்துல பீஸா கட் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மரங்களை, ஒரு சொல்ல போனா ஒரு மரம் வந்து ஒரு 30-40 அடி நீளம் இருக்குங்க, ஹைட் எல்லாம் இருக்கும், வண்ணமும் பயங்கரமா இருக்கும். அதை வந்து 10 பீஸாட்டு கட் பண்றாங்க. 10 அடி வச்சு அப்படி கட் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த வால் வச்சு இழுப்பாங்க பாத்தீங்களா, அப்போ ஒரு சத்தம் வரும் பாத்தீங்களா, ரங்குன்ட்டு. அந்த மாதிரியான சத்தம் இங்க இவங்க அறுத்துட்டு இருக்கும்போது மலையுடைய உச்சி பகுதியிலிருந்து கேக்குதுங்க. அது என்னடா ஒரு சத்தம், நம்ம இங்க அறுக்கக்கூடிய சத்தம் அங்க எப்படி கேக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த டிரைவர் உள்ள புகுந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அது நம்ம அறுக்கக்கூடிய அந்த எதிரொலி தான் அங்க கேக்குது, நீங்க அருங்க அப்படின்னு சொல்றாருங்க. ஒருவேளை அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்ச இந்த நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அறுக்க ஆரம்பிக்கிறாங்க. நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி இருக்குங்க. எல்லாருடைய கை கால்லாம் ஓஞ்சி போயிருது. அந்த மத்தியானம் வச்ச கஞ்சியை தான் நைட்டும் குடிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த 12 மணிக்கு பயங்கரமான பசி எடுக்க ஆரம்பிச்சிருது எல்லாருக்கும். தானுமலையான் கொண்டு எல்லாருமே பசியில வாடுறாங்க. ஆனாலும் அந்த டிரைவர் அறுக்கக்கூடிய வேலையில சீக்கிரம் மும்மரமா செய்யுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கும்போது ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று அங்க நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
காட்டுக்குள்ள இருந்து, அதாவது அதுக்கு நிறைய அடர்ந்த காடு தான், அந்த காட்டுக்கு உள்ளாடி இருந்து திடீர்னு ஒரு பெண், அதாவது ஒரு பெண் அலறி சத்தம் போட்டுட்டு வருவாங்க இல்லையா, ஏதாவது யாராவது இறந்து போனா அப்படியே அலறுவாங்க இல்லையா, கதறிட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி பயங்கரமா கதறக்கூடிய ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்னடா இது ஒரு சத்தம் கேட்குது, அன்னைக்கு நம்ம அவனை தேடி வரும்போது இந்த சத்தம் கேட்டுச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இவங்க அந்த மரம் அறுக்கக்கூடிய வேலை நிப்பாட்டவே இல்லைங்க, அறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அழுகை சத்தம் ரொம்ப ரொம்ப கிட்ட கேட்க ஆரம்பிக்குதுங்க. அந்த காட்டு பகுதிக்குள்ளாடி அந்த அமானுஷ்யமான அந்த சத்தம் அவங்களுடைய ஈரக்கொலையை நடுங்க வைக்குது. ஏன் அப்படின்னா அந்த சத்தம் இவங்க பக்கத்தில் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜல் ஜல் அப்படிங்கிற அந்த கொலுசு சத்தம் இவங்க காதுக்கு கேட்குதுங்க. என்னடா இது இந்த மாதிரி சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்தோட இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தாலும் இவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியலைங்க. இருந்தாலும் அந்த நெருப்பு பந்தங்கள் தான் இவங்க அங்கங்கேயா ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அந்த வெளிச்சத்தில் அந்த உருவங்கள் எதுவுமே தெரியலைங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஒரு பெண்ணுடைய அழுகை குரல் கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேருடைய அழுகை குரலாட்டு மாறுதுங்க. அப்படி அந்த அழுகை குரல் ஒரு 50 பேராட்டு மாறுதுங்க. ஒரு ஊரே சேர்ந்து அழுதா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான கதறல் சத்தம் அந்த இடத்துக்குள்ளாடி கேட்குது. இதை கேட்ட உடனே அந்த இடத்துல எல்லாருக்குமே நடுக்கமும் உண்டாகுதுங்க. என்னடா பண்றது, இது என்னது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஆளுக்கு ஒரு நெருப்பு பந்தத்தை கையில எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்குள்ளாடி தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க யாருடைய கண்ணுக்கும் எதுவுமே தெரியலைங்க. திடீர்னு ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்குங்க. ஆல்ரெடி வெட்டப்பட்டு கீழே விழுந்து கிடந்த ஒரு மரம், கிட்டத்தட்ட ஒரு 25 அடி ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த மரம் நட்டுக்கு அப்படி எழுமி நின்று இருக்குங்க. அதை பார்த்ததாங்க இவங்களுக்கு புரிஞ்சிருக்குது என்ன அப்படின்னா இங்க ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்குது, அந்த சக்தி கிட்ட தான் நம்ம மோதிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய சில பெரியவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க புரிஞ்சுக்கிடுறாங்க. டே நீ எந்த இடத்துக்குடா எங்களை கூட்டிட்டு வந்திருக்கிற, இப்படி ஒரு பயங்கரமா இருக்குது, இது என்னதுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த இடத்துல டிரைவர் வந்து அப்படியே அந்த கண்ணை போட்டு உருட்டிட்டே இருக்கிறான். எதுவுமே சொல்லலைங்க. டே உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட கேட்கறாங்க. ஆனா டிரைவர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது வேற என்னவோ ஏதாவது நரி அந்த மாதிரி ஊழையிடும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஏதோ சத்தம் கேட்குது, அது நிறைய நரிகள் ஊழையிட மாதிரி இருக்குது, நம்ம நெருப்பு பந்தத்தை கையிலேயே வச்சுக்கிடுங்க, யாரும் வந்து கீழே போட வேண்டாம் அப்படின்னு சொல்றாருங்க. ஆல்ரெடி என்ன அப்படின்னா நெருப்பு ஏற்றினாலே இந்த பாரசுகாரங்க உள்ள வர்றது வழக்கம் தாங்க. ஆனா இந்த தடவை என்ன அப்படின்னா இவங்க இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு இது வரைக்கும் ஃபாரஸ்ட்காரங்க யாரும் வராததுனால அந்த ஈட்டானை வந்து இவங்களால கண்டே பிடிக்க முடியல, அதாவது அந்த நபர்களுக்கு தெரியவில்லைன்னு சொல்லாங்க. அதனால இவங்க நெருப்பு பந்தத்தை தைரியமாகவே பிடிச்சுக்கிட்டு அந்த வேலையை செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுற்றி வரக்கூடிய சத்தம் இவங்களுக்கு பயங்கரமான ஒரு இதை கொடுக்குதுங்க. ஜல் ஜல்லுங்கிற அந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா அப்படி டயர்டாக ஆரம்பிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சில்வண்டுகளுடைய சத்தம் அப்படியே ஸ்டாப் ஆகி போயிருது. இந்த ஜல் ஜல்லுங்கிற சத்தம் அந்த கோரஸான அழுகை சத்தங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது, நம்ம முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே கிளம்புறதுக்கு ஓடவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தீப்பந்தத்தோட ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த சத்தம் இவங்களை நோக்கி ரொம்ப நெருங்கி வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் வெட்டப்பட்ட மரம் நட்டுக்கு நிக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே மனசுல தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டிரைவர் வந்து மெல்லமா தாங்க நடந்து வர்றாரு. அப்படி டிரைவர் நடந்து வரும்போது கூட அவருக்கு பின்னால அவர் நெருப்பு பந்தம் வச்சிருக்கிறார் இல்லையா, அதுக்கு பின்னால ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பெண்ணுடைய உருவத்தை இவங்க எல்லாருமே திரும்பி பார்க்கும்போது பார்த்துருக்குறாங்க. அதை பார்த்த பிறகுதாங்க வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி ஓடும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வழியும் தனித்தனியாக மாறப்பட்டதுங்க. ஒருத்தர் இந்த பக்கம் ஓடுறாரு, ஒருத்தர் அந்த பக்கம் ஓடுறாரு, யாரு எங்க போறாங்கன்னு தெரியல. தானுமலையான் மட்டும் ஃபர்ஸ்ட் ஓடுனால ஃபர்ஸ்ட் அவர் தாங்க ஓடி இருக்கிறாரு. அவரு கரெக்டா ஜீப்பு கிட்ட போயிடுறாருங்க. மிச்சம் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் செதறி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நடக்குதுன்னு அங்க தானுமலையானால யோசிக்க கூட முடியல அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா தானுமலையானுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி எந்த விஷயங்களும் தெரியாது. வண்டிக்குள்ள அந்த நெருப்பு அணைச்சிக்கிட்டு வண்டிக்கு உள்ளாடியே உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது ஐயா கருப்பசாமி, ஐயா கருப்பசாமி, ஐயனாரே அப்படின்லாம் பயங்கரமா முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தெய்வங்களை அப்படியே மனசுக்குள்ள தியானிக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணி வரைக்கும் அந்த நெருப்பு பந்தங்கள்லாம் அங்கங்கே அணையப்பட்டு இந்த நபர்கள் வந்து எங்க போனாங்க அப்படிங்கறதே தெரியாத அளவுக்கு ஒரு சம்பவம் வந்து அங்க அரங்கேறுதுங்க. இந்த சம்பவம் அரங்கேறின பிறகுதான் நம்மளுடைய தானுமலையான் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு 5:30 மணி இருக்கும். அந்த நேரத்துக்கு வண்டியை விட்டு வெளியே வந்து பாக்குறாருங்க. வெளியே வந்து பார்க்கும்போது ஜீப்புடைய பக்கத்துல, அதாவது அவரு யாரோ இருக்கிறாங்க, இவருடைய நண்பர் கீழே விழுந்து அவருடைய தலை வந்து பிளக்கப்பட்ட நிலைமையில இறந்து போய் கிடக்கிறத பாக்குறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காட்டுக்கு உள்ள இந்த மலைக்குள்ள ஓடின நபர்கள்
யாரையுமே அவரால் பார்க்க முடியறீங்க. காலையில அந்த வெயில் வெளிச்சம் வந்த பிறகு தாங்க நம்மளுடைய தானுமலையான் அங்கிருந்து கிளம்பி, அதாவது நடந்தே வந்திருக்கிறாரு 15 கிலோமீட்டர். அதுல அவர் சொல்றது என்ன அப்படின்னா 10 கிலோமீட்டர் ஃபுல்லாவே காடு தாங்க. அப்படி அந்த 10 கிலோமீட்டர் காடு பகுதியை தாண்டி அந்த ஃபாரஸ்ட் ஆபீஸ் எல்லாம் அங்க இருந்திருக்குங்க. அந்த ஃபாரஸ்ட் ஆபீஸ் இருக்குதுங்க. அங்க போய் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாருங்க. இந்த மாதிரி மரம் வெட்ட வந்தோம், இந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன பிறகு இவரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. யார? நம்மளுடைய தானுமலையானையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவரையும் அங்கிருந்து கூட்டிக்கிட்டு வேகமா இவர் சொன்ன இடத்துக்கு போகும்போது ஜீப் நிக்குது. ஜீப்பு பக்கத்துல ஒருத்தர் இறந்து கிடக்குறாரு. ஆனா நம்மளுடைய தானுமலையான் பார்க்கும்போது அவருடைய தலை பிளக்கப்பட்டு இறந்து கிடந்தாரு. ஆனா இப்ப பார்க்கும்போது ஏதோ அந்த வாயிலிருந்து மட்டும் ரத்தம் வந்து இறந்து கிடக்கிறது மாதிரி தெரியுதுங்க. அப்படியே உள்ள போய் ஒவ்வொருத்தரையா தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர் கிடைக்கவே இல்லைங்க. யாரெல்லாம் கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிரைவர், அவருக்கு கூட இருந்த ஒரு நண்பர், அந்த ஆட்கள் கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 4 பேரை அந்த மாதிரி காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த 8 பேருடைய பாடியை தாங்க எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் வர வைக்கப்பட்டு, அந்த டைம்ல வந்து மெட்டடோர் ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஒரு பழைய ஆம்புலன்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த மாதிரி ஆம்புலன்ஸை கொண்டு வரப்பட்டு இந்த பாடிகள் தாங்க அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்குது. அப்படி எடுத்து இந்த பாடியை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போஸ்ட் மார்ட்டத்துக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அப்படி போன பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய உடம்புக்கு உள்ளாடி இருந்த பார்ட்ஸ் எல்லாமே கருப்பு கலர்ல நிறம் மாறி போய், அதாவது ரத்தங்கள் இல்லாம ரொம்பவே சோகமான நிலைமையில இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கறது மாதிரி ஒரு ரிப்போர்ட் வருது. ஆனா இவங்களை யாரும் தாக்கல அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு விட்டுறாங்க. இந்த இடத்துல தானுமலையான் மட்டும் தாங்க மிச்சம் இருந்திருக்கிறாரு. ஆனா தானுமலையானுக்கு பயம் ஜாஸ்தி. அதனால அவர் அந்த கோவில், கருப்பண்ணசாமி கோவில்னு சொன்ன கருப்பன் மற்றும் முனீஸ்வரன், அதன் பிறகு ஐயனார் கோவில் இருக்கு இல்லையா, அவங்க ஒரே இடத்துல வச்சு வழிபடக்கூடிய கோவில், அவங்களுடைய அந்த ஊர் கோவில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்படி அந்த கோவில்ல போய் உட்கார்ந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம தான் எந்த தப்பும் செய்யல, என்ன இந்த மாதிரி கூட்டிட்டு போனாங்க, நான் கூட போனேன் அப்படிங்கிற விஷயத்த அங்க சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஜீப் டிரைவர் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே அந்த இடத்துல வந்த போலீஸுக்காரங்க கிட்டையும் இவர் சொல்லிடுறாருங்க. இந்த மாதிரி காசு அதிகமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிதான் எங்களை கூட்டிட்டு போனாரு அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே சொல்லப்பட்டு அந்த இடத்துல இந்த விஷயம் அப்படியே நடந்து முடிஞ்சிருதுங்க. ஆனா தானுமலையானுக்கு அதன் பிறகு பெரிய பெரிய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இந்த பாடிகள்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையுமே சுடுகாட்டில் அடக்கம் பண்ணிடுறாங்க. இதுல காணாமல் போனவர் வந்து 3 பேருங்க. ஒருத்தருடைய பாடி ஆல்ரெடி கிடைச்சது இல்லையா, அதன் பிறகு இந்த இறந்து போன நபர்கள்ல வந்து 2 பேர் தான் மிஸ்ஸிங். அப்படி ஒரு 3 பேருடைய பாடி தான் கிடைக்கல. அதாவது ஃபர்ஸ்ட் ஒருத்தர் காணாமல் போனார் இல்லையா, அவருடைய பாடி, இந்த டிரைவர், அதுக்கப்புறம் இன்னொரு நபருடைய பாடி கிடைக்கவே இல்லை. மிச்சம் இருக்கக்கூடிய நபர்களுடைய பாடி எல்லாம் கிடைச்சிருது. அதன் பிறகு நம்மளுடைய தானுமலையான் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம இனிமேல் இந்த மரம் வெட்டக்கூடிய தொழிலே நமக்கு வேண்டாம், நம்மளால முடிஞ்ச வேலையை வீட்டு பக்கத்திலேயே செய்துக்கிட்டு ஏதாவது பார்த்துக்கிட்டு பொழைச்சிட்டு போயிடலாம், இல்ல இந்த ஊரே வேண்டாம் நம்ம வெளியே போயிடலாம் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருந்திருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசா இருக்குது. என்ன அப்படின்னா இவர் மரம் வெட்டின கேஸ்ல வந்து இவருக்கு 6 மாதம் ஜெயில் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த டைம்லயே வந்து 10,000 ரூபாய் ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இவரால ஃபைன் கட்ட முடியல, ஏன்னா இவங்க அன்னாடங்காட்சி, அதனால ஃபைன் கட்ட முடியல. 6 மாத அந்த கடுங்காவல் தண்டனையில இருந்திருக்கிறாரு. 6 மாதம் தண்டனைக்கு பிறகு அந்த ஜெயிலை விட்டு வெளியே வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வந்து அந்த தெய்வங்களுக்கு முன்னாடி விழுந்து வணங்குறாரு. அதாவது அந்த கருப்பன் மற்றும் முனீஸ்வரன், ஐயனார், இந்த 3 தெய்வங்களுக்கு முன்னாடியும் வணங்கி அந்த இடத்துல தலை தாழ்த்து நிக்கிறாருங்க. எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டப்பா, நானும் வேலை செய்யணும், பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கிறாரு. அந்த இடத்துல உன்னுடைய உயிரை காப்பாத்தினதே பெரிய விஷயம் அப்படிங்கறது மாதிரி அந்த சாமிகள் நினைச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி கேட்கிறாருங்க. அப்படி கேட்ட உடனே அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா திடீர்னு அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பண்ணை வீட்டுல இவருக்கு வேலையும் கிடைக்குதுங்க. அப்படி அந்த வேலை கிடைக்கும் போது இவருக்கு சந்தைக்கு போறது, வர்றது, ஆடு மேய்க்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரி இவர் வேலைக்கும் சேர்றாரு. அப்படி வேலைக்கு சேர்ந்து ஆடு மேய்க்கிறதுக்காக பக்கத்துல, அதாவது அந்த மலை இல்லைங்க, இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய மலைக்கு இவர் போயிருக்கிறாருங்க. அப்படி மலைக்கு போகும்போது தாங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா இவர் ஒரு காலையில ஒரு 5-5:30 மணிக்கெல்லாம் ஆடுகளை மேய்க்கிறதுக்காக போவாரு. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆடுகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஆடை மேய்க்க போகும்போது என்ன அப்படின்னா இவருக்கு நல்ல காசு கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. அதாவது இந்த குட்டிகளை திருடி விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இதெல்லாம் அவர் சொன்னதுனால நான் எனக்கு தெரிஞ்சிருக்குது. என்ன அப்படின்னா இந்த சினையா இருக்கக்கூடிய, அதாவது கர்ப்பமா இருக்கக்கூடிய ஆடுகள் அந்த மாதிரி இடத்துக்கு மேய போகும்போது குட்டியை போட்டுருங்க. அதுல சில சமயங்கள்ல 3 குட்டிகள் போடும், சில இது 2 குட்டிகள் போடும். இதுல ஒவ்வொரு குட்டியை எடுத்து வேற ஆட்களுக்கு
வித்துருவாங்க. அதுல வரக்கூடிய காசை இவர் எடுத்துக்கிடுவாருங்க. கேட்டா ஒரு குட்டி தான் போட்டுச்சு, இல்லை 2 குட்டி தான் போட்டுச்சு அப்படிங்கறது மாதிரி இந்த கதையை கட்டி விட்டுருவாரு. அப்படிதாங்க இந்த இடத்துலயும் நிறைய விஷயங்களை இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா இவரு இன்னொரு விஷயத்த இந்த இடத்துல கோட்டை விட ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, அமாவாசை டைம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம்ல வந்து இந்த ஆடுகளை மேய்க்க போகும்போது அந்த கூட்டத்துல ஒரு ஆடு குறைஞ்சிருங்க. அது எப்படி குறையுது அப்படிங்கறத வந்து இவரால் கண்டே பிடிக்க முடியல. ஏன் குறையுது, எதனால குறையுது அப்படின்ட்டு இவருக்கு தெரியவும் செய்யல. ஆனா கரெக்டா அந்த அமாவாசை அன்னைக்கு மட்டும் ஒரு ஆடு இருக்காது. ஆனா அதுக்கு வந்து இவர் மேட்ச் பண்ணிடுவாரு. ஏதாவது மற்ற ஆடுகளை கொடுக்கறது வாங்குறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணி இவர் கையில தான் ஆல்ரெடி இந்த ஆடு விற்கிற வாங்குற காசெல்லாம் இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு ஆடை வந்து உள்ள ஏத்திடுவாங்க. ஆனா போற ஆடு வந்து இந்த கிடா ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆண் ஆடு தான் அந்த மாதிரி காணாம போயிடுது. இப்படி இருக்கக்கூடிய விஷயத்த ஓனர்கிட்டையும் சொல்ல முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் இந்த அமாவாசை அன்னைக்கு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னைக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு நமக்கு போக வேண்டாம், இந்த அமாவாசை அன்னைக்கு தானே காணாமல் போகுது, அதனால ஆடு மேய்க்கிறதுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆட்டு பண்ணையிலே ஆட்டை கட்டி வச்சிருக்கிறாரு. ஓனர் திட்டுறாரு. என்ன அப்படின்னா, ஆடை மேய்ச்சிட்டு வாடா அப்படின்னு சொன்னா நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதை கேட்டுக்கிட்டு இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம போவோம், ஆனா ஆடை ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு ஒரு 3 மணிக்கெல்லாம் நம்ம கொண்டு வந்து அடைச்சிருவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாரு. இல்லைன்னா 5 மணி வரைக்கும் ஆயிருங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கும் ஒரு ஆடு காணாமல் போகுதுங்க. இந்த ஆடு காணாமல் போனது என்ன விஷயம் அப்படின்னா, ஆல்ரெடி கோவிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட அந்த ஆடு தான் காணாமல் போயிருக்குது. அதை பார்த்தோன்னே ஓனர் திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. எங்கடா ஆடு எங்கடா அப்படி இப்படின்னு சொன்னோன்னு, எங்கடா கொண்டு மேய்ச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. ஆனா ஆடு போன தடமே தெரியலைங்க. இது பெரிய பிரச்சனையாக ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாம இவர் ஆடு வாங்கி இந்த மாதிரி விற்கிறது வாங்குறது எல்லாம் இடையில திருட்டுத்தனமா பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, இந்த விஷயமும் அந்த ஓனருடைய காதுக்கு போகுது. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஜெயில இருந்த உன்னை கூட்டிட்டு வந்து நான் இந்த மாதிரி பண்ணேன் இல்லையா, அதாவது ஜெயில இருந்து வந்த உனக்கு நான் வேலை தந்தேன் இல்லையா, என்ன நான் சிறப்ப கலத்தி அடிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல இவர் கேட்டுக்கிட்டு தான் ஆகணும். ஆனா இந்த ஆடு எப்படி காணாமல் போகுது அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரியவே இல்லைங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வேலையை விட்டு இவரை வெளியே அனுப்பிட்டாங்க. இவரும் வந்துடுறாரு ஊருக்குள்ள. வந்த அன்னைக்கு தாங்க இவங்களுடைய அந்த கற்பணசாமி முனீஸ்வரன் மற்றும் ஐயனார் அந்த கோவிலுடைய திருவிழா நடந்துட்டு இருக்குங்க. அதாவது திருவிழாவுடைய ஒரு எண்டிங் பகுதி அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த திருவிழாவுக்கு இவரும் கலந்துகிடுறாரு. அப்படி போய் நிக்கிறாரு. ஏன்னா அங்க அன்னைக்கு சாப்பாடு கிடா வெட்டி சாப்பாடுலாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த சாப்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்குங்க. அந்த கிடா வெட்டக்கூடிய அன்னைக்கு தான் இந்த கிடா வந்து இந்த கோயிலுக்கு தான் நேர்ந்து விட்டுருக்குறாங்க. அதே கிடா அந்த இடத்துக்கு வருதுங்க. அரண்டு போயிடுறாங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைவருமே. அப்படி வந்து அந்த தலையில வந்து பூ போடுறாங்க. இந்த ஆட்டுடைய சொந்தக்காரங்க யாருன்னு கேட்கும்போது, ஆல்ரெடி சொந்தக்காரர் இவருடைய அந்த ஓனர் தான். அவரும் அங்கதான் நிக்கிறாரு. அவரும் பார்த்துடுறாரு. ஐயோ இது என்னுடைய ஆடு தான் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஆடு பலியிடவும் படுதுங்க. ஆடு பலியிட்ட பிறகுதாங்க அங்கு இருக்கக்கூடிய அந்த முனீஸ்வரன் சாமி தாங்க உடம்புல ஆடிக்கிட்டு நிக்கிறாரு. ஒரு பூசாரியுடைய உடம்புல ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அவரு வேக வேகமா நம்மளுடைய தானுமலையானு கிட்ட வந்து அப்படி கிட்ட வந்து நிக்கிறாருங்க. கிட்ட வந்து நின்றுகிட்டு, டேய் தம்பி நீ கவலைப்படாதடா, உன் கூட தான்டா நான் இருக்கிறேன், ஒன்றும் பயப்படாத, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன அப்படின்னா, இவர் ஒரு ஆடை கொடுத்து ஒரு ஆடு வாங்கக்கூடிய கண்டிஷன் ஆயிட்டு, அதாவது எத்தனை ஆடு கொடுத்தாரோ அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு ஒரு ஆடு காணாம போச்சு இல்லையா, அதுக்கு எல்லாமே ஆடு இவர் அங்கிருந்து இங்க வாங்கி விட்டுருக்கிறாரு. அதனால இந்த திருட்டுல வரல, இவர் இந்த குடுக்கல் வாங்கல் கணக்குல கழிஞ்சு போயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நீ பண்ணின தப்புனால, அதாவது இவங்க ஒரு 11 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அந்த 11 பேர் பண்ண தப்புனால அந்த இடத்துல உன்னை பலி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பத்திரகாளி தாண்டா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுடைய உடம்பெல்லாம் சிலிர்த்து அப்படி ஒரு மாதிரி ஆயிருதுங்க. என்னடா இப்படி திடீர்னு சாமி சொல்றாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கதையை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது வரைக்கும் அந்த சாமிகள் வந்து இந்த நபர்கள் காணாமல் போன பற்றி கேட்ட போது எதுவுமே சொல்லலைங்க. அப்போ அந்த சொல்லாத அந்த சாமி ஏன் இப்ப சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதாங்க ஒரு பெரிய விஷயமே இருக்குது. என்ன அப்படின்னா, 12வதாக நம்மளுடைய தானுமலையானையும் பலி எடுத்துக்கிட்டு தான் நான் அடங்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரகாளி வந்து உக்கிரமா இருக்கதாட்டு சொல்லப்படுதுங்க. அந்த இடத்துல அந்த சாமி இப்படி சொல்றாருங்க, நீங்க வெட்டின ஒவ்வொரு மரமும் பத்திரகாளியுடைய ஒவ்வொரு கிளைகள், அதாவது அந்த என்ன அப்படின்னா அவங்களுடைய முடி நாறுகள் தாண்டா அதெல்லாம், அதுதான் நீங்க வெட்டி இருக்கீங்க. ஆனா அதுக்கே உங்களை இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறா அப்படின்னா உங்களை இனிமேல் சும்மா விடுவாளா, அதுவும் ஒன்ன சும்மா விடுவாளா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதாவது அந்த முனீஸ்வரன் கேட்குறாங்க, நீ என்ன பண்ற எது பண்றன்னு எங்களுக்கு தெரியாது, அந்த தெய்வம் அதாவது தனியணும், அதாவது என்ன அப்படின்னா
அவங்கள வந்து தனியா வைக்கணும், அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அந்த முனீஸ்வரன்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க. அது போக கருப்பசாமியும் பயங்கரமா அருவாளை எடுத்துட்டு வந்து இவருடைய கழுத்துல வச்சு, உன்னை மட்டும்தான்டா காப்பாற்ற முடிஞ்சுது, வேற யாரையும் எங்களால காப்பாற்ற முடியாது, அவ பத்திரகாளிடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமான அந்த உக்கரத்தோட அந்த சாமி சொல்லும்போது நம்மளுடைய தானுமலையானுக்கு அப்படி கண்ணு கைகள்லாம் ஆட ஆரம்பிச்சிருதுங்க. என்னது ஒரு பத்திரகாளிக்கு முடியவையா வெட்டணும், அதாவது மரங்கள் அங்க இருந்த மரங்கள் எல்லாம் அவங்களுடைய ஒரு முடிக்கு சமந்தான், ஆனாலும் அதை வெட்டினதுக்கே அவங்க விடுவாங்களா, உன்னை அழிக்காம விட மாட்டா, நீ நான் சொல்றதை நீ செய் அப்படிங்கிற மாதிரி கருப்பண்ணசாமி சொல்றாருங்க. கிட்டத்தட்ட வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு ராத்திரி இந்த கோவில், அதாவது இவங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த கோவில்ல வந்து கிட்டத்தட்ட 12 ஆடுகளை நீ கொண்டு வா, அதாவது 12 பேருடைய அந்த எண்ணிக்கை சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி 12 ஆடுகளை கொண்டு வா, சில பல சாதனங்கள்லாம் வந்து நீ வாங்கிட்டு வா, அதாவது பூஜைக்கான சாதனங்கள் வாங்கிட்டு வா, இந்த கோவிலை சேர்ந்த பூசாரிகள் மற்றும் இந்த ஊரை சேர்ந்த சில நபர்கள் உன்னுடன் வருவாங்க, வந்து இந்த காரியத்தை செய்திருவாங்க, நாங்க 3 பேருமே அந்த இடத்துல உனக்காக நிப்போண்டா அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய தானுமலையான்ட்ட சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சரி ஓகே நம்ம இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு நினைக்கிறாரு. என்ன அப்படின்னா இவர்கிட்ட கொஞ்சம் காசெல்லாம் இருக்குதுங்க, அதனால சரின்னு ஓகே சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த ஓனரும் இவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஓடிச்சது இல்லையா. சரி, அந்த ஓனரும் சொல்றாரு, நீ இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாதுப்பா, நானே உனக்கு இந்த 12 ஆடுகளையும் கொடுக்குறேன், நீ எடுத்துட்டு போய் இந்த பூஜையை நடத்தி முடியும் அப்படின்னு சொல்லி அவரும் கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்துருக்கிறாருங்க. அதே மாதிரியான விஷயங்களை இவங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு பிறகு அமாவாசைங்க. அந்த அமாவாசை அன்னைக்கு நைட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த மாதிரி 12 ஆடுகள், அதன் பிறகு அதுக்கான தேவையான பூஜை சாதனங்கள் இதை எல்லாமே எடுத்துக்கிட்டு அந்த கற்பன் மற்றும் முனீஸ்வரன், ஐயனார் சாமி இவங்க எல்லாருமே சேர்ந்துதாங்க, அதாவது ஒரு 3 பூசாரியுடைய உடம்புலையும் அப்படியே சாமி வந்து ஆடி இவரை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அந்த காட்டுக்குள்ளாடி. அந்த காட்டுக்குள்ள பல பூஜைகள் நடத்தப்படுதுங்க. அந்த இடத்தை சுத்தி சுத்தி இந்த 3 தெய்வங்களும் அப்படியே சுத்திக்கிட்டே வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே உள்ளதான் இருந்திருக்கிறாங்க. அந்த காட்டு பகுதியில அவங்களுக்கு தேவையான பலி பூஜைகள் எல்லாமே நடத்தப்படுதுங்க. இந்த பலிகள் கொடுத்தது எல்லாமே அந்த முனீஸ்வரன் மற்றும் கற்பண்ணசாமி மற்றும் ஐயனார் தாங்க அந்த ஆடுகளை பலியிடுறாங்க. அப்படி பலியிட்டு நம்மளுடைய தானுமலையானுடைய உயிரை அந்த இடத்துல காப்பாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய அந்த பிரச்சனையை வந்து அந்த இடத்துல சால்வ் பண்ணி வைக்கிறாங்க. யாரோ செய்த தப்புக்கு எல்லாரையும் தண்டிக்கிறது தப்பு அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த விஷயத்த அந்த இடத்துல அந்த பத்திரகாளியை வர வைக்கிறாங்க. வர வச்சு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பத்திரகாளி வரும்போதே பயங்கரமான கோர சத்தத்தோட அந்த இடத்துக்குள்ளாடி பயங்கரமான நிழலாட்டங்கள், அதாவது கருப்பு நிழல்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி குமிஞ்சு வந்திருக்குங்க. அதாவது பல பேய்களை வந்து அந்த பத்திரகாளி அம்மனுடைய முடியிலேயே அடக்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரியான விஷயத்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த நபர்கள் எல்லாருமே பார்த்திருக்கிறாங்க. அந்த பத்திரகாளி வரும்போது கிட்டத்தட்ட 20 அடி ஹைட்ல இருந்திருக்கிறாங்க. கை காலெல்லாம் வந்து பயங்கர வண்ணமாட்டும் பயங்கர நீளமாட்டும், அதுவும் இல்லாம அவங்க உடம்புல கட்டி இருக்கக்கூடியது அவ்வளவுமே இலை தோரணங்களான சில செடிகளை வச்சுதான் மறைச்சு கட்டி இருக்கிறாங்க. அப்படியே முன்னாடி வந்து நின்றுருக்காங்க. இதை பார்த்து அந்த இடத்துல சில பேருக்கு கை காலெல்லாம் நடுக்கம் ஏற்பட்டிருக்குது. ஆனாலும் நம்மளுடைய முனீஸ்வரன் மற்ற சாமிகள்லாம் கூட நிக்கிறதுனால இந்த பிரச்சனை நம்மளை எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பலியிட்டு அந்த தெய்வத்துக்கான விஷயங்களை அந்த இடத்துல செய்து முடிக்கிறாங்க. அதன் பிறகு தாங்க இவங்களுக்கு, அதாவது தானுமலையானுக்கு அந்த நேரத்துல தாங்க உயிரே திருப்பி கையில வந்துச்சு அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பலி பூஜைகள் அனைத்தையும் முடிச்சுக்கிட்டு இவங்க போகும்போது, அதாவது இவங்கள முதல்ல வழி அனுப்பி இருக்கிறாங்க. அவங்க அப்படி வழி அனுப்பும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெருப்பு பந்தங்கள் எல்லாமே அணைஞ்சு போயிருக்குது. அது மட்டும் இல்லாம முனீஸ்வரன் கையில இருக்கக்கூடிய நெருப்பு பந்தம் மட்டும்தாங்க எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்குது. அதனால முனீஸ்வரன் எல்லாரையும் முன்னாடி போங்க, நான் பின்னால வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நள்ளிரவு நடுச்சாமத்துல அந்த இடத்தை விட்டு, அதாவது அந்த மலையை விட்டு கீழே இறங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்தை அப்படியே நீட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கு பிறகு அந்த பக்கம் போகல அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த மலையை விட்டு கீழே இறங்கும்போது பயங்கரமான ஒரு சத்தத்தை அந்த இடத்துல, அதாவது ஒரு 1000 பேர் சேர்ந்து அந்த சத்தமாட்டு ஒரு ஒலி எழுப்புனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சத்தத்தை அங்க எழுப்பி இருக்குது. இந்த சத்தத்தை கேட்டுட்டே தாங்க இவங்க கீழே வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நாளடைவில் என்னாச்சுது அப்படின்னா, அங்க நிறைய சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அதாவது நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. மக்களை வந்து எதிர்த்த அந்த பத்திரகாளி அம்மன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நல்ல விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு நிறைய பேர் அதை வந்து கோவிலாட்டு, அங்க ஒரு கல் சிலையை வச்சு கோவில் அமைச்சு அந்த இடத்துல கோவிலாட்டு கும்பிட்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் நம்மளுடைய தானுமலையானுடைய லைஃப்ல நடந்த இந்த சம்பவத்தோட சேர்த்து இதையும் சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய தானுமலையானுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன்.
இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.